ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பிரியா ஆனந்த் சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ரெசிபி போடலான்ட்டு இருக்கிறேங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூலேருந்து ஒரு குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு வேப்பம்பூ பற்றி தெரியும். அதோடைய மருத்துவ குணங்கள் நம்ம சொன்னால் அது போயிட்டே இருக்கும். அந்தளவுக்கு அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ 1 கப்பு, தேங்காய் பால். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா சாதா ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கோங்க, அதுவே போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆனியன் சேருங்க. இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கும். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. அப்படி இல்லைன்னா நார்மல் கடாயில் கூட வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சட்டி இருந்தால் சட்டியில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் கூட வேணால் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தக்காளி போடுறேன். நல்லா பழுத்து தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கிங்க. தக்காளி அப்படியே நல்லா சாஃப்டாக இன்னும் சட்டிலேயே. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாகிடும் உங்களுக்கு. இது பெங்களூர் தக்காளின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதனால் நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவேன். இப்போது தக்காளி நல்லா வதக்கணும். நான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுறேங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ஸ்லோவில் விட்டுட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிடும். சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் முதல் தேங்காய் பாலே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் தேங்காய் பால். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க தக்காளியை. அப்போ தான் உங்களுக்கு குழம்பா நல்லா வரும். இந்த தக்காளி வதங்கினோடனே இதுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம். நார்மலாக நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம்ல, அதே மாதிரி தாங்க வைக்கணும். இது மிளகாத்தூள். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் காரம் கம்மியாக தான் போடுவேன். இது நல்லா கொஞ்சம் அப்படியே வானலில் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் திட்டமாகவே ஊற்றுங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணி இதுக்கு நிறைய ஆட் பண்ணுவோம். புளியை ஏற்கனவே நான் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள். புளி தண்ணியும் நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புளி தண்ணி ஊற்றணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சத்தூள், அந்த மிளகாத்தூளுடைய வாசனை எல்லாமே போகணும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர டைமில் நம்ம புளி ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வயிற்றில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் இதுவாகிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய செய்வாங்க. ரசம் கூட வைக்கிறாங்க. இதில் ரசம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா க்ரீன் டீ மாதிரி கூட இதை போட்டு குடிக்கிறாங்க. வெறும் இந்த வேப்பம்பூ தண்ணியில் போட்டுட்டு. சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நான் அதை பாருங்கள் புளி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. புளி கரைச்சி
ஒரு 1/2 கப் இருக்கும் அது. அந்த அளவுக்கு ஊத்திருங்க. நல்லா புளிப்பும் அந்த வேப்பம்பூ வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஸோ அந்த புளிப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து இது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நீங்க சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். இது தோசை, இட்லிக்கும் சூப்பரா இருக்கும் இது. இப்போ நல்லா புளிக்குழம்பு புளி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்குது. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். நல்லா திக்காக இருக்கும் தேங்காய் பால். ஒரே ஒரு பால் மட்டும் தான் எடுத்தேன் நான். தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் பால் நல்லா கொதி வரணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வேப்பம்பூவே போட போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த குழம்புக்கான திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு அந்த பால் ஊற்றினோடனே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் பக்கத்தில் பாருங்கள், அது இது வச்சு நெய் ஊற்றி, நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல மணமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த வேப்பம்பூ வந்து அந்த நெய்யில் வந்து வதக்கிட்டு இந்த சட்டியில் அப்படியே கொட்டணும். அவ்வளோதாங்க, இதுதான் வேப்பம்பூ குழம்பு. இப்போது அது கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சோன்னே இதை பாருங்கள், அந்த அளவுக்கு தான் வேப்பம்பூ எடுக்கணும். நிறைய எடுக்காதீங்க, கசப்பாயிடும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு வேப்பம்பூ எடுத்துக்கோங்க. இந்த வேப்பம்பூ என்ன பண்ணணும்னா அந்த நெய்யில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து அப்படியே கொட்டிடுங்க. அவ்வளோதான். இதுதாங்க வேப்பம்பூ குழம்பு. கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் கூட ஆகாது. நமக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணுற வேலை. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், நான் அப்படியே கொட்டிட்டு அதிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுவேன். அது நான் ஊற்றிருக்கிறது வந்து நெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. நெய் வாசனை பிடிக்காதவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வேப்பம்பூவை. அது ஃப்ரை பண்ணுறப்பே நல்லா உங்களுக்கு சூப்பராக அரோமா வரும். இப்போ ஓரளவுக்கு அது ஃப்ரை ஆயிடுச்சு. கருக விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது குழம்பு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே அது எல்லாத்தையும் அந்த குழம்புல கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான் வேப்பம்பூ குழம்பு. இதில் வந்து கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி எப்பயுமே நம்ம கசப்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சர்க்கரை ஆட் பண்ணுவோம். பாவக்காய் செஞ்சாலும் அப்படி தான் லாஸ்ட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்வீட் செஞ்சால் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேப்பம்பூ குழம்பு ரெடி. எதுக்கு சாதம் அண்ட் டிஃபன் ஐட்டம் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.